ஓடல, என் காலும் ஓடல. அவர் பாக்கணுமெல்லாம் இருக்குது, அவர் நடுப்பே இருக்குது. நான் பல தப்பு பண்ணேன். என்னங்க? ஆமா, உங்களை பார்த்ததுமே எனக்கு காதல வந்துருச்சுங்க. அதுக்குள்ளவா? இல்லங்க, உங்க மேல என் மேல இடம் இல்லையே. வெட்டிக்கார காக்கா பறகுது வராதம்மா. அது இல்லைங்க, 143. ஆமா, தெரியாதா? எனக்கு 143 தெரியாதுங்களே. காதல் வந்துடுச்சுங்க. கண்டதும் காதல். ஆமா, எனக்கு என்னங்க காதலிக்கவில்லை என்றால் நான் கட்டியாரே குத்தின செத்துருவேன். குத்தின்னு செத்துருவேன். செத்துடுவேன். இல்ல, சில பேரு தாவரன்னு சொல்லி ஏமாற்றுகின்றார்கள். இல்ல, இது வரைக்கும் நான் சத்தத்தை பார்த்ததே இல்லை. அப்படின்னா சாவு நான் பாக்குறேன். ஐயோ, நான் கத்தியால குத்திக்குவேன், ரத்தம் வரும் பயமா இருக்குது. சரி, ஆகட்டுங்க, சாவு நான் பாக்குறேன். ஏங்க, நான் கத்தியால குத்திக்கு போறேன். நான் கத்தியால குத்தி போறேன். யாரும் தடுக்காதீங்க. தடுக்குள்ள பண்ணி சாவரம் குத்தி போற சொல்லுவாங்களா? இல்ல, யாரும் தடுக்காதீங்க. நீ யாருமே இல்லையே. நீ செத்தினா எங்க எல்லாருக்கும் நிம்மதி. நீ செத்து பரவாயில்ல. குட்டிக்கு போறேன். குட்டிக்கு தான் சாவ. நீங்க தண்ணி குடி போயிங்க. 1000 ரூபாய் கேட்டுவாயா? 1000 ரூபாய் கேட்டுவா. அவர் வேணான்னு சொல்லுவாரு. சரி, குத்து பண்ணி வேலை பிடிச்ச குத்து. குத்திட்டுமா? 1 2 சத்தத்தையே காணோம். முடிஞ்சு போய் சமாசாரம் தூக்கி போட்டு வேலை பார்க்கலாம். குத்திக்கு போறேன். நான் குத்தினால இல்லையா தெரியலையே. குட்டின்னு போச்சேன்னு போச்சு. மூச்சு வந்த பாரு. மூச்சு வந்தா எங்க வச்சு பார்க்கணும்? மூகல் தான் வச்சு பார்க்கணும், வேற வச்சு பார்க்கணும். பார்த்தது இல்லப்பா. மூகல் வச்சு பாரு. இத காலை வச்சு பார்க்கணுமா? நல்லா மெரிச்சு பாரு. காலை வச்சு கைய வச்சு பாரு. போச்சா? நிம்மதியாக போச்சா? பொண்ணு நாடகம் எடுத்து விடி வேலை பார்த்து போச்சு. முடிஞ்சு போச்சு. மன்னர் பாத்திரம் அவரையும் போட்டு வட்டித்தான். தண்ணி தெளி. பட்டு வந்து ஒரு உயிர். நான் ஏன் உனக்கு தலையை தகுனுக்கு காப்பாத்திருப்பாரு. ராஜா காப்பாத்தினாரு. மொத்த நடிப்பு தான். ஆமா, கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். தண்ணி ஊத்துவாங்க. இல்ல, அவர் ஊத்த சொன்னா ஊத்துறது இல்ல, அங்கே ஊத்துவாங்க. ஒரு இடம் இல்ல, முன்ன பின்ன ஊத்தி இருந்தா அனுபவம் இருக்கும். தண்ணி வாயில ஊத்துவாங்க. மூச்சு இல்லையே, வாய் திறக்க முடியலவா? மூகல் ஊத்த வேண்டியதானே. அடுத்த முறை ஊற்றுகின்றேன். என்னங்க அப்படி என்றால்
என்னை பார்த்தது உங்களுக்கு காவல். ஆமாங்க. கரும்பு தின்ன கூலி தேவையில்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியமா? என்னங்க ஒரு சத்தியம்னா சத்தியம் செய்யறங்க. ஒரு சத்தியம் இல்ல, 1000 சத்தியம். அதுதான் காதல். சத்தியமான சொல்றியா? எத்தனை சத்தியில எப்படி எல்லாம் கவுந்து போய் தெரியுமா? சரி பண்ணிக்கோ. நேற்று வரை நானோ கல்வன், இன்றுதான் உன் நாட்டிற்கு அமைச்சனாக பதவியேற்றிருக்கின்றேன். ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். என்னங்க எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு நான் பிரிவிட அப்படியா? ஆமா மதுரை. மனசு கேட்டு உறங்காமடி என்னென்ன அக்கறம் பண்றீங்களோ எல்லாம் கேமரால புல் ஆகிது. புல் பண்ற கேமரால என்ன பண்ண போற? எடுத்து போங்க தந்தை கிட்ட காட்ட. ஐயோ சொன்ன கேள்றா, அப்பாட்ட காட்டாதடா. சொன்ன கேள்றா, அப்பாட்ட காட்டாதடா. என்னென்ன அக்கறம் யார் உனக்கு கூப்பிடு? யார் கூப்பிடு? என்ன இது கேமரா புல் ஆகிது பாரு. நீ அது நாம் இருவரும் போல இருக்கின்றது. ஒண்ணு நல்லா ஆகுங்க ஆகுங்க ஆகுங்க. இத போய் அவர் தந்தையான சொன்னா தெரியுமா? உன் கதி உன் சீட்டு கிழிஞ்சிடும். மன்னார் எடுத்துடா. ஆமா ஏண்டா மரியாதை நல்லா போடு. நல்லா கேடு. எஜமான்டா போறேன். வா கால அமுக்கு வா. என்ன இந்த விஷயத்த போய் அவங்க அப்பாட்ட சொன்னா உன் கதை என்ன ஆகும்? நான் உன்னுடைய கால்களை நீ அமுக்கணும். நீ உடனே அவர் கால அமைக்க முடிஞ்ச உடனே நீ உடனே பூஜைக்காரங்களை அமுக்கணும். மூதேவி என்ன இல்லன்னா உங்க 2 பேரும் சீட்டு கிழிஞ்சிடும்.
ஆமா சரிதான். நீ என்ன பண்ண என்ன அங்க போய் என்ன ஒரு மரியாதை கிடையாது. நடக்கிறது வேற அடைய போனா விட்டுருவேன். இல்ல உங்க 2 பேரும் காமிக்கலாம் என்ன வந்து கவனிக்கிறேன். கண்டிப்பா கவனிக்கிறேன். சத்தியமா சத்தியமா கவனிக்கிறேன். அது போல ஒரு கோபால தங்கச்சி நாள் கட்டிட்டு வா. என்னங்க? இனிமே இந்த பழத்தமிழனை சந்திக்கவே கூடாது. அதனால் இவ அடிக்கடி தொல்லை கொடுப்பான். ஓ நாம் இருக்கும் இடம் உனக்கு தெரிந்து விட்டதா? ஆமாங்க. அடிக்கடி வருவான். அதனால ஆகையால் அரண்மனை பின்புறம் பின்புறம் 3 ஏக்கர் 3 ஏக்கர் மாந்தோப்பு இருக்குதுங்க. அது போதுமே. அங்க வாங்க. மாந்தோப்பில் ஆமா உனக்காக காத்து கொண்டிருப்பேன். சீக்கிரம் வரணும்.